உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து, என் சாமர்த்தியமும் என் கை பலனும். ஒரு முறை சொல்லுவோமா? என் சாமர்த்தியமும் என் கை பலனும். அருமையானவர்களே, கவனியுங்கள். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பொருளாதார விஷயத்திலே வீழ்ச்சி அடைவதற்கான காரணம் என்னவென்றால், இல்லை கவனிக்கிறீங்களா? அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பொருளாதார விஷயத்திலே தோற்று போறதுக்கு காரணம் என்னவென்றால், நான் அநேகரை பார்த்துருக்கிறேன், என் கண்ணாலே நான் பார்த்துருக்கிறேன். அநேக வியாபாரம் பண்ணவங்க, நல்ல தொழில் பண்ணவங்க, நல்ல பலசரக்கு கடை வச்சு நடத்துனவங்க, நல்ல கம்பெனி, அருமையாக போய்கிட்டு இருந்த கம்பெனி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. நான் யாரோ சொல்லலை, சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிற கிறிஸ்தவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, நல்ல பிஸ்னஸ் அருமையாக போய்கிட்டு இருக்குது, ஓஹோன்னு போய்கிட்டு இருக்குது, நல்ல முன்னேற்றம், நல்ல பெருக்கம், நல்ல லாபம் நல்லா இருக்குது. திடீர்னு பார்த்தா கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க, கடை இழுத்து மூடிட்டாங்க, எல்லாம் போச்சு, ஒன்றுமெல்லாம் ஆயிட்டாங்க. சம்பளத்துக்கு ஆள் போட முடியல, இவங்களே இருந்து பார்க்க வேண்டியதாயிருச்சு. கடைசியில் பார்த்தா கம்பெனி இழுத்து மூடிட்டு ஒன்றும் இல்லாமல் சாதாரணமாக ஒரு வேலைக்கு போய் அப்படி வேலையை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. தேனியிலேயே நான் 1-2 பேர் அப்படி பார்த்துருக்கிறேன் பாருங்க. நல்ல பலசரக்கு கடை வச்சு நடத்துகிறவங்க, கூட்டம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நிறைஞ்சிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போய் இன்னொருத்தவங்ககிட்ட சம்பளத்துக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. எல்லாம் கவனிங்க, இதுக்கான பதிலை தான் சொல்ல போகிறேன். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பொருளாதார விஷயத்திலே வீழ்ச்சி அடைவதற்கான காரணம் என்ன? பொருளாதார விஷயத்திலே தோற்று போறதுக்கு காரணம் என்னவென்றால், தங்களுடைய சாமர்த்தியத்தையும் தங்களுடைய கை பலனையும் நம்பி இருந்தபடினாலே தான் அவர்கள் வீழ்ச்சி அடைந்து போனார்கள், தோற்று போனார்கள். கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இதை தந்தது என்று நீ உன் உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு. போற இடத்துல பூரா, வார இடத்துல பூரா, சொந்த பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்றது, எங்க திறமை என்னது, எங்க கை பலன், நாங்க யோசிச்சோம், நாங்க இப்படி பிளான் பண்ணோம், நாங்க அப்படி பிளான் பண்ணோம், நாங்க இப்படி திட்டம் போட்டோம், நாங்க அப்படி செஞ்சோம், நாங்க வந்தோம், நாங்க நைட்டும் பகலுமா உழைச்சோம். எதை தூக்குறாங்க இப்ப இவங்க? எதை தூக்குனாங்க? இவங்க சத்த, இவங்க பலனை, இவங்க புத்திய, இவங்க சர்டிபிகேட்டை, இவங்க நெற்றி வேர்வைய, இவங்க ரத்தத்தை. புரிஞ்சுச்சா? அதனாலதான் நாளடைவிலே நாட்கள் செல்ல செல்ல ஒவ்வொன்றாக 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 தகர்க்கப்பட்டு 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாத நிலைக்கு வந்துட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, எச்சரிக்கையாயிரு. சும்மா லேசா எடுத்துறாத, கவனமா இருக்கணும்னு சொல்லலை கர்த்தரிங்க. கவனம்ங்கிற வார்த்தை ஒரு பாலிசான வார்த்தை மாதிரி இருக்குது. கவனமா இருங்க அப்படின்னா ஏதோ தடவி கொடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் எச்சரிக்கையா இருங்கன்னா ஓங்கி பலாரும் கன்னத்தில் கொடுத்து எச்சரிக்கையாயிரு முதல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. கர்த்தர் அன்பின் மித்தமாக சொல்றாரு பாருங்க, எச்சரிக்கையாயிரு. உன் சர்டிபிகேட்டை தூக்காத, உன் திறமையை தூக்காத, உன் நெற்றி வேர்வையை தூக்காத, உன் ரத்த வேர்வையை தூக்காத, உன் உழைப்பை தூக்காத. நான் உனக்கு கொடுத்த கிருபையை பாரு, நான் உனக்கு கொடுத்த அந்த பலனை பாரு, நான் உன் மேல வச்ச அந்த ஆசீர்வாதத்தை பாரு. எங்கேயே கடந்த ஒரு நாள் நீ
சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், கஞ்சிக்கு வழி இல்லாமல் தரித்திரத்தில் இருந்த நான் உன்னை தேடி வந்து உன்னை ரட்சித்து சபையில் நாட்டி என் வார்த்தை உனக்கு கொடுத்து என் ஆசீர்வாதம் மேலே வச்சு இன்னைக்கு இவ்வளவு நான் கொண்டு வந்திருக்கிறேன். மறுபடியும் கீழான நிலைக்கு போகாதபடிக்கு ஓம் பலனை சரீர பலனை நினைச்சியாத, தூக்காத. ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது, ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாது. சடன்லியாக தான் நடந்துச்சுன்னா மக்கள் சுதாரிச்சிருவாங்க. ஆனால் சடன்லியாக இது நடக்கிறது கிடையாது. அதனால் குளிர் விட்டு போயிடுறது. அதனால் குளிர் விட்டு போயிடுறது. போகிற இடத்துலாம் பேசுறது, நாங்கள் அப்படி செஞ்சோமாக்கும், நாங்கள் இவ்வளோ பணத்தை கொண்டு வந்து இப்படி போட்டோமாக்கும், அப்படி செஞ்சோமாக்கும், இப்படி பண்ணமாக்கும். இப்போ எல்லாம் போச்சுல, இப்போ ஒன்றும் நம்ம உட்காந்துருக்கீங்கல்ல. அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? கர்த்தாவே உம்முடைய கிருபை, உம்முடைய ஞானம் ஆண்டவரே, உம்முடைய பலன் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே, உம்முடைய திட்ட ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த பிளான், நீர் கொடுத்த அந்த யுக்தி ஆண்டவரே, நீர் திறந்த வாசல், நீர் ஓபன் பண்ணின அந்த டோர். ஆமென். ஒரு கம்பெனியில் ஆர்டர் எடுக்க போகும்போது அங்க நீர் பேசினீர், அங்க நீர் தயவை உண்டாக்கினீர், அங்க நீர் எனக்கு ஆர்டரை வாங்கி கொடுத்தீர் ஆண்டவரே. ஆமென். நான் திறமையா பேசினேன். எப்படி திரும்ப பேசினேன்? அப்படி பேசி வாங்க வச்சிட்டேன்ல. இப்போ எல்லாம் போச்சுல. கிறிஸ்தவர்கள் தோற்று போனதுக்கு, பொருளாதார விஷயத்திலே தோற்று போனதற்கு, ஆசீர்வாதத்தை இழந்து போனதுக்கு காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள். என் சாமர்த்தியமும் என் கை பலனும் என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாதபடிக்கு என்ன செய்து எச்சரிக்கையாய். ஆகவே கர்த்தர் எச்சரிக்கிறார். நாம் தோற்று போகாமல் இருப்பதற்காக, நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்காக கர்த்தர் எச்சரிக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். ஆகவே உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே, உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே, உங்களுடைய சிநேகிதர்கள் மத்தியிலே யாரை உயர்த்தி பேசுகிறீர்கள், எதை உயர்த்தி பேசுகிறீர்கள் என்பதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவங்க ஒரு மாதிரி நினச்சிக்கிடுவாங்க. என்ன நினச்சிக்கிடுவாங்க? அன்னைக்கு 5 பைசா கூட இல்லாமல் தெருவில் நின்னப்ப யார் வந்து உதவி செஞ்சா, யார் வந்து காப்பாற்றினா, யார் பலப்படுத்தினா, யார் தைரியப்படுத்தினா, யார் ரட்சித்தா? எனக்காய் ஜீவனை கொடுத்த இயேசு, அவர்தான் காப்பாற்றினார். எந்த உறவினர்கள் என்னை காப்பாற்றல, எந்த நண்பர்கள் என்னை தூக்கி விடல, கர்த்தர் என்னை தூக்கி விட்டார். ஆகவே நண்பர்களை பார்க்கும் பொழுது தைரியமா சொல்லணும், இது ஏன் கை சாமர்த்தியம் கிடையாது, இது ஏன் கை பலன் கிடையாது, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவர் கொடுத்த ஞானம், அவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த திட்டம், அவர் ஓபன் பண்ணின டோர். ஆமென். அதனால தான் அப்படி வந்துச்சுன்னு சொல்லி தைரியமா நீங்க பேசும்போது தான் அவனுக்குள்ள என்ன செய்யும்? ஒரு தாக்கம் ஏற்படும். நாமளும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் செழிப்படையும் என்று அவனுக்குள்ள என்ன செய்யும்? ஒரு தாக்கம் ஏற்படும். அதை விட்டு போட்டு நீங்க உங்களை தூக்குறது, உங்களை உயர்த்துறது, அதை என்ன செய்யக்கூடாது? செய்ய கூடாது. எனவே அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பொருளாதார விஷயத்திலே ஏன் தோற்று போனார்கள் என்றால், கர்த்தருடைய கிருபையையும் அவர் கொடுத்த பலனையும் அவர் கொடுத்த ஞானத்தையும் வைத்துத்தான் நான் இந்த காரியத்தை இப்படி இவ்வாறு செய்தேன், இவ்வளவு சம்பாதித்தேன், இவ்வளவு நான் பெருக்கமடைந்தேன் என்று அவர்கள் எண்ணாமல் தங்களுடைய திறமையையும் தங்களுடைய பலனையும் தங்களுடைய சர்டிஃபிகேட்டையும் அவர்கள் நம்பினபடினாலே தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? தோற்று போனார்கள். எனவே கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே எப்போதும் தேவனே, நீர் கொடுத்த பலன், நீர் கொடுத்த ஞானம், நீர் கொடுத்த திட்டம், நீர் கொடுத்த ஆற்றல், நீர் கொடுத்த சுகம் ஆண்டவரே, கர்த்தாவே, எல்லா மகிமையையும் நான் உமக்கே செலுத்துகிறேன், எல்லா கனத்தையும் உமக்கே நான் செலுத்துகிறேன். தேவனே, உம்முடைய ஞானத்தை நான் சார்ந்து கொள்கிறேன், உம்முடைய கல்வாரியை சார்ந்து கொள்கிறேன், உம்முடைய ரத்தத்தை நான் சார்ந்து கொள்கிறேன். ஆமென். உம்முடைய கல்வாரி பாடுகளை நான் சார்ந்து கொள்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வருவோம் என்றால் நாம் வாழ்ந்திருப்போம், நாம் கீழே விழமாட்டோம். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், என் பலன் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, என் சம்பார்த்தியமும் சாமர்த்தியமும் அல்ல, என்னுடைய சர்டிபிகேட் அல்ல, என்னுடைய இரத்த வேர்வை அல்ல, கர்த்தாவே, உம்முடைய பலன், உம்முடைய ஞானம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு. ஆமென். எனவே நாம் ஏன் இந்த பூமியில் செழிக்க வேண்டும் என்றால், ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை அவரே நமக்கு தருகிறபடினாலே. ஆமென்.